ஏற்றப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண் முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதன் தரும் இந்த குடியரசு நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்கி 76வது குடியரசு தின வாழ்த்துக்களுடன் எனது உரையை தொடங்குகிறேன். இன்று இந்தியாவின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாட நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த வரலாற்று தினத்தை நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்திய ஜனநாயக நாடு என்பதிலிருந்து ஜனநாயக குடியரசு நாடு என்ற பெருமையை பெற்ற தினம் இது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கான நீதி, சமத்துவம், உரிமை ஆகியவற்றை வழங்குகிறது. நமக்கான உரிமைகளை ஒழுங்குபடுத்தி அதற்கு அங்கீகாரம் தருகிறது. இந்த தினத்தில் நாம் அனைவரும் இந்த உரிமைகளை நமக்கு மீட்டெடுத்து தந்த வீரர்களை நினைவு கூற வேண்டும். அகிம்சை என்பதோர் ஆயுதம் என்பதை உலகிற்கு உணர்த்திய காந்தி முதல் நம் தமிழ் மண்ணில் போராடிய வ.உ.சி., கொடிக்காத்த குமரன், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, சுதந்திர தாகத்தை தூண்டிய சுப்பிரமணிய பாரதியார் என அனைவரும் போற்ற வேண்டிய தினமாகிய இந்நாளில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பெருந்தலைவர்களின் தியாகங்களை நினைவு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். குடியரசு என்னும் நாளை கொண்டாடிடவே கோடி கோடியாய் மக்கள் திரண்டிடுவோம். நம் இந்திய நாடு முழுவதும் மூவர்ண கொடியை ஏற்றி மகிழ்ந்திடுவோம். நம் இந்திய நாடு முழுவதும் மூவர்ண கொடியை ஏற்றி மகிழ்ந்திடுவோம். நம் அனைவரும் ஒன்றிணைந்த நம் இந்திய நாட்டை காத்திடுவோம். வாழ்க பாரதம், வளர்க நம் தாய் திருநாடு என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.